இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது யோசியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த யோசியா ராஜா எந்த வயதிலே ராஜாவானான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 8 வயது. 8 வயது என்று சொல்லுகிற பொழுது ஒரு குழந்தை பருவம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த 8 வயதிலே அவர் என்ன செய்கிறார்? ராஜாவாகிறார். அவர் ராஜாவாவதற்கு முன்னால நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் முந்தின அதிகாரங்களிலே நாம பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல சின்ன வயது. அந்த வயதுல அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தகப்பனாகிய தாவீதின் நடந்த வழிகளிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர் என்ன செய்கிறார்? சரியான வழியிலே அவர் நடக்கிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட அடுத்ததிலே நாம பார்க்கிறோம், தான் இன்னும் இள வயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இள வயதாக இருக்கும் போதே தன் தேவனாகிய கர்த்தரை அந்த ராஜா தேடுகிறார். ஒரு ராஜா, எல்லா வசதிகள் எல்லாம் இருக்கு, சின்ன வயது. அப்பொழுதே அவர் என்ன செய்கிறார்? தன் தேவனாகிய கர்த்தரை தேட அவர் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் கூட சிறு இளைஞர்கள் கர்த்தரை தேடுவது மிகவும் அவசியம். ஒருவேளை நல்லா நமக்கு வயதாகி நமக்கு ஒரு பெரிய பருவத்துக்கு வந்து ஆண்டவரை தேடுவதை விட இளம் வயதிலேயே நம்ம கர்த்தரை தேடுவது மிகவும் சிறப்பான ஒரு அனுபவம். இன்றைக்கு இள வயதாக இருக்கிறவர்கள், இளைஞர்கள் ஆண்டவரை தேடுகிற காரியத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ராஜா இளவயதா இருக்கும் போதே கர்த்தரை தேடுகிறார். நம்ம பிள்ளைகள் இள வயதாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தரை தேட வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய மகனை குறித்து இவ்வாறு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, அக்கா, என் பையன் கல்லூரியில படிக்கிறான், நேர் முழங்கால நின்று 2 கையையும் தூக்கி ஜெபம் பண்ணுவாங்க்கா அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தியை கேட்ட மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க. அந்த என் மகனுடைய ஜெபத்தினாலதான் நாங்க பாதுகாக்கப்பட்டு வருகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி சொன்ன போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வாலிப மகன், கல்லூரியில படிக்கிற வாலிப மகன் நேர் முழங்காலில் நின்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். தன் இள வயதிலேயே அவன் கர்த்தரை தேட பழகி கொண்டான். நம்முடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும்? ஒருவேளை நம்ம கர்த்தரை தேடலாம், நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யணும்? தேடணும். நம்ம பிள்ளைகளும் கர்த்தரை தேடணும். இளவயதாக இருக்கும் போதே, பெரிய ஆளாகி பெரிய திருமணம் முடிக்கிற ஸ்டேஜ் வந்து குழந்தைகள் பிறந்த அப்ப அல்ல, எப்பொழுது கர்த்தரை தேடணும்? இள வயதாக இருக்கும்போது. இந்த ராஜாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். இள வயதிலேயே தேடும்போது நாம என்ன செய்ய மாட்டோம்? பின்வாங்கி போக மாட்டோம். தவறான வழியிலே பிள்ளைகள் போக வாய்ப்பு இல்லை. தேவனை தேடுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துவார். இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையிலே இந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இள வயதாக இருக்கும் போதே கர்த்தரை தேட வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? அந்த இள வயதிலேயே கர்த்தரை தேடுகிறான். நிறைய காரியங்களை சுத்திகரிக்கிறான். யூதாவை விட்டு அகற்றுகிறான். மேடைகள், விக்கிர தோப்புகள், பாகால்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? தேசத்தை விட்டு அவன் அகற்றுகிறான். இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்கள், விக்கிரக தோப்புகளை தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்டு எருசலேமுக்கு வருகிறான். அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் அவன் அப்புறப்படுத்துகிறான். செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவன் செய்கிறான். ஆம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற பொழுது அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் ஆண்டவர் விட்டு விடுறதுக்கு வழி செய்வார். பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் பலன் கொடுப்பார். இன்னும் கூட தாவீது ராஜாவை பார்க்கிறோம். தன்னுடைய மகனை குறித்து மகனாகிய சாலமோனிடத்திலே அவர் சொல்லுகிறார், என் மகன் இள வயதும் அவன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான் சொல்லுகிறார். தன்னுடைய கடைசி காலத்திலே சொல்லுகிறார், என்னுடைய மகனாகிய சாலமோன் இளைஞனும் இள வயது உள்ளவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் அவர் சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை தேடு,
நீ கர்த்தரை தேடு, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என்று சொல்லி அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர்களாகிய நம்மளை எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கொடுக்கிறோம்? என் மகனே நீ ஜோமனு, தம்பி நீ ஜோமனு, நீ கர்த்தரை தேடு. ஒருவேளை பெற்றோர்கள் சொல்லலாம், பிள்ளைகள் ஒருவேளை அதை கேட்காமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய கடமை பிள்ளைகளுக்கு நாம சொல்ல வேண்டிய காரியம், நீ இளவயதாக இருக்கும் போதே நீ கர்த்தரை தேடுவோம், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ தப்பு பண்ணுறதுக்கு, இடறி விழுகிறதுக்கு ஆண்டவர் உன்னை விடமாட்டார். ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் தைரியமாக பிள்ளைகளிடத்திலே நாம பேச வேண்டும். வேதத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, தேவனை குறித்து நாம் பேச வேண்டும். அந்த தாவீது ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறான், என் மகன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஸ்டேஜில் அவன் புத்தி சொல்லுகிறான், நீ கர்த்தரை தேடு. கர்த்தர் எல்லா இருதயங்கள், நினைவுகள், யோசனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், நீ அவரை தேடு, நீ ஜோமனு, நீ வேதம் வாசி, நீ ஆலயத்துக்கு வா. தொடர்ந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நிச்சயமாக ஒரு நாள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே அது கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இங்கே தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மகனுக்கு அடுத்ததாக அவன் ராஜாவாக போகிறான். அவன் இப்பொழுதே கர்த்தரை தேட வேண்டும். இளைஞனாக இருக்கும் போதே, வாலிபனாக இருக்கும் பொழுதே நீ கர்த்தரை தேட வேண்டும், நீ கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். நீ அவரை மறந்து விட்டால், நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்லி அவர் புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை தேடுகிற பொழுது, இளவயதாக இருக்கும் போதே நாம் தேவனை தேட வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் எதை தேடுகிறார்கள்? இன்றைக்கு வாலிபர்கள் எதை தேடி ஓடுகிறார்கள்? சிற்றின்பத்தை தேடி, போதை வஸ்துக்களை தேடி, இன்னும் பெண்கள் ஆண்டவரை அறியாத வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், செல்போன்ல, இன்னும் இன்டர்நெட்ல தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேட வேண்டியது கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை அவர்கள் தேடுகிற பொழுது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இந்த யோசியா ராஜாவை நம்ம பார்க்கிற பொழுது அவன் 8 வயதிலே ராஜாவானான். அவன் இன்னும் நம்ம வளரலாம், பின்னாடி பார்த்துக்கிடலாம் நினைக்கல. அந்த இளவயதாக இருக்கும் போதே அவன் கர்த்தரை பிடித்து கொண்டான். அந்த ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது இன்னும் கூட அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போய் அங்க என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்லி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அங்க தேடி பார்க்கிறதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை இளவயதாக இருக்கும் போதே கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நாம் பிள்ளைகளை வழி நடத்துவோம். ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தும் போது நம்முடைய சந்ததியும் ஜெபிக்கிற சந்ததியாக, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த யோசியா ராஜா 8 வயதாக இருக்கும் போதே அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சிறு வயதில் இருந்தே உம்மை தேடக்கூடிய மனவாஞ்சையை கொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஆர்வத்தை கொடுங்க, வேதத்தின் மீது, கர்த்தரின் மீது ஒரு அன்பை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் வாலிப வயதிலே இன்னும் கூட பிற்காலங்களிலே ஆண்டவரை உமக்கு சாட்சியாக வாழ்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஒவ்வொரு பெற்றோர்களையும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தாய்மாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. பிள்ளைகளுக்கு அடிக்கடி போதனை கொடுக்க, ஜெபத்திலே அவர்களை வழி நடத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை